அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக திரைப்பட விருதுகள் வழங்கப்படாமல் இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள திருவாவடுதுறை டி.என். ராஜரத்தினம் கலையரங்கில் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கலைஞரால் உருவாக்கப்பட்ட முத்தமிழ் பேரவை விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்று வருகிறேன் என்றும் அடுத்த ஆண்டும் முதல் ஆளாக வருவேன் என்றும் கூறினார். நடிகர் நாசர் கலைஞர் விருது பெற்றது மிக பொருத்தமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். முந்தைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளையும் சின்னத்திரை விருதுகளையும் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற விழாவில் தான் தரப்பட்டுச்சு. அதிலிருந்து தொடர்ந்து தரப்பட்டு வருது. முத்தமிழ் தலைவர் கலைஞர்கள் தொடங்கி வைச்ச சின்னத்திரை கலைஞருக்கான விருதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு தான் 15 ஆண்டுகளுக்கான விருதுகளை மொத்தமாக கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டுக்கான விழா சில நாட்களில் நடைபெற இருக்கு. அதேபோல் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்களும் அந்த விருதுகளும் விரைவில் வழங்கப்படவிருக்கிறது.